தான் வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் வரும். நீங்கள் கட் பண்ணால் கூட ஜூஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வரும். மேலே தோல் சிகப்பாக இருக்கும். ஒல்லாம் நீங்கள் கட் பண்ணி பார்த்தா கூட சிகப்பாக இருக்கும். ஓகேண்ணா, மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும் பழம். ஓகேண்ணா, நல்லா நீங்கள் தக்காளி பழம் சைஸ் மாதிரி நல்லா பெருசாக வரும். ஓகேங்களா, இந்த ரெட் லெமன்லாம் பார்த்தீங்கன்னா சிகப்பு லெமன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் காய் வரணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் ஓகேங்களா ஒரு 6 மாதம் டு ஒரே வருஷத்தில் காய்கள் வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நோய் தாக்குதல் வரும். எலுமிச்சு கண்டு நிறுத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலை சுருட்டல் நோயாவது இல்லை புள்ளி நோயாவது இந்த மாதிரி வரும். நேராக போய் தம்பி என்னப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்கிற செடி அனுப்பிட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பிளான்ட் வச்சாதான் இந்த மாதிரி நியூ லீஃப் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வராது. இங்கே பாருங்கள், நியூ லீஃபில் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சன்லைட்டில் பற இடத்துல வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 இயர் வரும். மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டனில் ஒரு 16 இன்ச் பாட்டு இல்லை 50 லிட்டர் ட்ரம் இந்த மாதிரி இருந்தால் போதும். அதுலேயும் வளரக்கூடிய பிளான்ட் தாங்க. இது நார்மலாக மொட்டை மாடியிலும் வளரும், எல்லா மண்ணிலையும் வளரும், சூப்பராக வளரும். நல்லாவே காய் வரும். ஜூஸ் போடுறதுக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா